இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, DaVinci Resolve வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே என்னென்னலாம் இருக்கும், அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணோன்னே ஒரு நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வரும். ஒரு நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கங்க. ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணோன்னே இப்படி தான் இருக்கும். இதில் கீழே ஒரு 7 டேப்ஸ் இருக்கு இல்லையா? அந்த டேப்ஸ்லாம் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. மீடியா, கட், எடிட், ஃபியூஷன், கலர், ஃபேர்லைட், டெலிவர். நம்மளோட மீடியா ஃபைல்ஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுற டேப் தான் மீடியா டேப். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கட். கட்டில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நீங்கள் மல்டிபிள் வீடியோஸ்லாம் எடிட் பண்ணுறப்ப இந்த கட்டுங்கிற டேப் ரொம்ப யூஸ் ஆகும். எடிட் டேப்பில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம், எல்லா சாஃப்ட்வேர்ஸ்லையுமே எடிட் டேப்பில் என்ன பண்ணுவோமோ அதை இங்கேயும் பண்ண போகிறோம். நம்மளோட மெயின் எடிட்டே வந்து இங்கே தான் பண்ண போகிறோம். எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணுறது, வீடியோவை ட்ரிம் பண்ணுறது எல்லாமே இங்கே தான். இன்ஸ்பெக்டர் டேப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வீடியோஸை எடிட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் டேப் தெரியல அப்படின்னா, ரைட் கார்னரில் உங்களுக்கு இன்ஸ்பெக்டர் அங்கே மேலே இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். எஃபெக்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா எஃபெக்ட் விண்டோவை கிளிக் பண்ணிக்கங்க. எஃபெக்ட் விண்டோ கிளிக் பண்ணிங்கன்னா கீழே உங்களுக்கு என்னென்ன எஃபெக்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே வந்துடும். அதில் நீங்கள் வேணுங்கிற எஃபெக்ட்ஸ் வந்து உங்கள் வீடியோவில் ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ப்ளேபேக் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, ப்ளேபேக்கில் போய்ட்டு டைம்லைன் ப்ளேபேக் ரெசல்யூஷன் வந்து ஆஃப் இல்லை குவார்ட்டர்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபியூஷன் டேப்ங்கிறது என்ன அப்படிங்கிறது நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்கும். எடிட் டேப் எல்லா இதுலேயும் பார்த்துருப்போம். பட் ஃபியூஷன் டேப்பில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதுலேயும் ஆல்மோஸ்ட் எடிட்டிங் தான் பண்ணுறோம். பட் ஆனால் இதில் நோட்ஸ் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். இங்கே இருக்க எல்லாமே நோட்ஸ் தான். இங்கே இருக்கிறது மட்டும்தான் நோட்ஸ் அப்படிங்கிறது இல்லை. இதை தவிர இன்னும் நிறைய நோட்ஸ் இருக்குது. அதை எங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு ஷிஃப்ட் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் எல்லா நோட்ஸுமே இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுற பிளர் எஃபெக்ட்ஸ்லேருந்து ப்ளோ எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும், எமிட்டர்ஸ் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், உங்களுக்கு கலர் கரெக்ஷன் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், பேக்ரவுண்டு, டெக்ஸ்ட்டு எல்லாமே இருக்கும். நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் வீடியோவை இங்கேயே கூட எடிட் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் நீங்கள் பண்ணுற அனிமேஷன்ஸு எல்லாமே வந்து ஓரளவுக்கு இதுலேயும் பண்ண முடியும். ஃபியூஷன்லேயே நீங்கள் ஆல்மோஸ்ட் வந்து அந்த அனிமேஷன் எஃபெக்ட்ஸ், டெக்ஸ்ட்டு கொடுக்குறது, அந்த விஷயங்கள்லாம் பண்ண முடியும். அடுத்ததாக கலர் டேப். கலர் டேப்பில் வந்து நீங்கள் உங்களுக்கு என்னென்ன கலர் கரெக்ஷன் பண்ணணுமோ உங்கள் வீடியோவுக்கு அது எல்லாமே இங்கே பண்ணலாம். சில அடிஷ்னல் ஃபீச்சர்ஸும் இருக்குது. அதை நம்ம வீடியோஸில் நிறையா டியூட்டோரியல்ஸில் பார்க்கலாம். ஃபேர்லைட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஆடியோ வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு டேபு. இன்கேஸ் உங்கள் ஆடியோவில் மாடிஃபிகேஷன் பண்ணால் நீங்கள் ஃபேர்லைட்டில் நீங்கள் பண்ணலாம். டெலிவரி டேப் ஒன்றுமே இல்லை. லாஸ்ட்டாக நீங்கள் வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது தான். என்ன ஃபார்மேட்டில் பண்ணணும், என்ன மாதிரி ஆடியோ வேணும், அந்த மாதிரி என்னென்ன மாற்றணுமோ மாற்றிக்கலாம். ஆட் டு ரெண்டருக்குன்னு கொடுங்க. அப்புறம் ரெண்டர்னு கொடுத்தீங்கன்னா வீடியோ ரெண்டர் ஆகிடும்.